இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட 2வது நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் சப்மரீனான ஐஎன்எஸ் அரிகாத் இப்போது சர்வீஸில் இணைஞ்சிருக்கு. 29 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு விசாகப்பட்டினமில் நடந்த கமிஷனிங் செர்மனியில் இந்த நீர்மூழ்கி கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வச்சிருக்காரு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். ஐஎன்எஸ் அரிகாத் சர்வீஸில் இணைஞ்சதன் மூலமாக இப்போது அஃபிஷியலாக இந்தியா கிட்ட 2 நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் சப்மரீன்ஸ் இருக்குது. ஐஎன்எஸ் அரிகாத் ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன், அதாவது ரெகுலரான சப்மரீன்ஸ் மாதிரி இந்த சப்மரீன் இயங்குறதுக்கு டீசல் தேவைப்படாது. இந்த சப்மரீன்லேயே ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. இந்த சப்மரீன் இயங்குறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். நியூக்ளியர் பவரை பயன்படுத்துறதுனால ஐஎன்எஸ் அரிகாத்தால் பல நாட்கள் சர்ஃபேஸுக்கு வராமல் நீருக்கடியிலேயே பயணிக்க முடியும். ஃபுட் சப்ளைஸ் இருக்கவும் க்ரூவை சேஞ்ச் பண்ணவும் மட்டும்தான் இந்த சப்மரீன் சர்ஃபேஸுக்கு வரும். ஐஎன்எஸ் அரிகாத் இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற அரிஹந்த் கிளாஸை சேர்ந்த ஒரு சப்மரீன். அரிஹந்த் கிளாஸில் இந்தியா கிட்ட ஏற்கனவே ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் சப்மரீன் இருக்குது. 2016 ஐஎன்எஸ் அரிஹந்த் சர்வீஸில் இணைஞ்சது. 2018 ஐஎன்எஸ் அரிஹந்த் அதோடைய ஃபர்ஸ்ட் டிட்டரன்ஸ் பேட்ரோலை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. 2022 அதோடைய திறமையை நிரூபிக்கிற விதமாக நீருக்கடியிலிருந்து ஏவக்கூடிய SLBM வகை ஏவுகணையை லான்ச் பண்ணி அதோடைய இலக்கை துல்லியமாக தாக்கி அழிச்சது ஐஎன்எஸ் அரிஹந்த். இவ்வளவு திறமைகள் வாய்ந்த ஐஎன்எஸ் அரிஹந்துடைய அட்வான்ஸ்டான வெர்ஷன் தான் இப்போது சர்வீஸில் இணைஞ்சிருக்கிற ஐஎன்எஸ் அரிகாத். ஐஎன்எஸ் அரிஹந்த் உருவாக்கப்பட்டப்போ நம்மக்கிட்ட நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக புது புது மெட்டீரியல்ஸ், மேம்படுத்தப்பட்ட நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. இந்த புது டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் ஐஎன்எஸ் அரிகாத் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதல் நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் சப்மரீனான ஐஎன்எஸ் அரிஹந்த் பல நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பேட்ரோல்ஸை செஞ்சுருக்கு. ஐஎன்எஸ் அரிஹந்த் மேற்கொண்ட இந்த பேட்ரோல்ஸ் மூலமாக நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் சப்மரீனை பற்றி நம்மக்கிட்ட இப்போது நிறைய டேட்டா இருக்குது. ஐஎன்எஸ் அரிஹந்த் உருவாக்கப்பட்டதில் இந்த டேட்டாஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால தான் ஐஎன்எஸ் அரிஹந்தை கம்பேர் பண்ணும்போது ஐஎன்எஸ் அரிகாத் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு சப்மரீனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் அரிஹந்தை விட ஐஎன்எஸ் அரிகாத் ரொம்பவே ஸ்மார்ட்டான, கம்மியான சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு நியூக்ளியர் சப்மரீனாகவும் இருக்குது. ஐஎன்எஸ் அரிகாட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோன்னா இந்த சப்மரீனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 6000 டன்ஸ். இதோடைய நீளம் கிட்டத்தட்ட 112 மீட்டர். இந்த அரிகாத் சப்மரீனை பவர் பண்ணுறது 83 மெகாவாட் லைட் வாட்டர் ரியாக்டர். சர்ஃபேஸில் பயணிக்கும் போது அரிகாத்தால் 13லேருந்து 15 நாட்ஸ், அதாவது 22லேருந்து 27 km/h ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அதே சமயம் நீருக்கடியில் பயணிக்கிறப்போ இதால் 24 நாட்ஸ், அதாவது 44 km/h ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். நியூக்ளியர் பவர் சப்மரீன்ஸுக்கெல்லாம் ரேஞ்ச் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குறிப்பிட்ட நாள் பயணித்ததுக்கப்புறம் ரெகுலர் சப்மரீன்ஸில் எல்லாம் டீசல் தீந்துடும். அதனால் ரெகுலர் சப்மரீன்ஸ் எல்லாம் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக அடிக்கடி சர்ஃபேஸுக்கு வரும். ஆனால் நியூக்ளியர் பவர் சப்மரீன்ஸுக்கெல்லாம் ஃபியூயல் நிரப்புற தேவை இல்லைங்கிறதுனால இந்த சப்மரீன்ஸால எல்லாம் எவ்வளோ நாள் வேணாலும் நீருக்கடியிலேயே இருக்க முடியும். ஃபுட் சப்ளைஸ் இருக்கிறதுக்காகவும் க்ரூவை மாற்றி விடுறதுக்காகவும் மட்டும்தான் நியூக்ளியர் சப்மரீன்ஸ் நீருக்கடியிலேருந்து சர்ஃபேஸுக்கு வரும். ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எஸ் அரிகாத்தில் 12 K-15 SLBMs இல்லைனா 4 K-4 SLBMஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். SLBMனா சப்மரீன் லான்ச்ட் பேலிஸ்டிக் மிசைல். ஐஎன்எஸ் அரிகாத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற K-15 மிசைலுடைய ரேஞ்ச் 750 கிலோமீட்டர். அதே மாதிரி K-4 மிசைலுடைய ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர். நியூக்ளியர் பவர் சப்மரீன்ஸ், அதாவது அணுசக்தியை பயன்படுத்துகிற சப்மரீன்ஸை நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ், நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்ஸ், நியூக்ளியர் பவர் கைடட் மிசைல் சப்மரீன்ஸ்னு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். எதிரிகளுடைய சப்மரீன்ஸை வேட்டையாடுறது தான் நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்ஸுடைய ரோல். அதே மாதிரி கைடட் மிசைல்ஸை ஏவி தாக்குதல் நடத்துறது நியூக்ளியர் பவர் கைடட் மிசைல் சப்மரீன்ஸுடைய ரோல். அரிகாத் மாதிரியான நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ் நியூக்ளியர் ட்ரையடோட ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு நாட்டுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் சப்மரீன்ஸ் பல மடங்கு அதிகப்படுத்தும். நம்ம நாட்டுடைய 2 பக்கமும் அணு ஆயுத சக்தி பொருந்தின 2 நாடுகள் இருக்காங்க. நமக்கும் அந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நார்மலாக இல்லை. அதனால நமக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியோட தேவை அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் சப்மரீன்ஸை தயாரிக்கிறதுல இந்தியா அதிக கவனம் செலுத்துகிறாங்க. அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரிகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பதில் தாக்குதல் நடத்துகிற திறமை தான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு, எதிரி நாடுகள் நம்மளுடைய நியூக்ளியர் கமாண்ட் மேலே தாக்குதல் நடத்தி நிலத்தில் இருக்கிற நம்மளுடைய எல்லா அணு ஆயுதங்களையும் அழிச்சிட்டாலும் கடலுக்கு அடியில் பல மீட்டர் ஆழத்தில் பதுங்கி இருக்கிற நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் சப்மரீன்ஸில் இருக்கிற அணு ஆயுதங்களை பயன்படுத்தி நம்மளால் பதில் தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. எந்த நாடாக இருந்தாலும் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி உள்ள நாடுகளை தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அச்சீவ் பண்ண தான் இந்தியா பல நியூக்ளியர் பவர் சப்மரீன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ் கேட்டகரியில் இந்தியா கிட்ட ஏற்கனவே ஐஎன்எஸ் அரிஹந்த் இருக்குது. இப்போது ஐஎன்எஸ் அரிகாத் சர்வீஸில் இணைஞ்சிருக்கு.
இந்த 2 சப்மரைன்ஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 6000 டன்ஸ். இந்த 2 சப்மரைன்ஸாலையும் 12 K-15 இல்லைனா 4 K-4 மிசைல்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். இந்த 2 சப்மரைன்ஸை தவிர 7000 டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள இன்னும் 2 நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸை இந்தியா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 7000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள 2 சப்மரைன்ஸில் S4 அப்படிங்கிற சப்மரைன் சி ட்ரையல்ஸில் இருக்குது. S4 ஸ்டார் அப்படிங்கிற சப்மரைன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த S4 கிளாஸ் சப்மரைன்ஸால் 24 K-15 மிசைல்ஸ் இல்லைனா 8 K-4 மிசைல்ஸை கேரி பண்ணிக்கிட்டு போக முடியும். நம்மளுடைய அரசாங்கம் இந்த சப்மரைன்ஸோட நிறுத்தலை. இந்த சப்மரைன்ஸை விட பெரிய சைஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் சப்மரைன்ஸான S5 கிளாஸ் சப்மரைன்ஸை உருவாக்குற பிளான் நமக்கு இருக்குது. இந்த S5 கிளாஸில் 3 சப்மரைன்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 13500 டன்ஸ் இருக்கும். இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸுக்கு 48 K-15 மிசைல்ஸ் இல்லைனா 16 K-4 அல்லது K-5 மிசைல்ஸை கேரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் சப்மரைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதே சமயம் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைன்ஸ், நியூக்ளியர் பவர்ட் கைடட் மிசைல் சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நியூக்ளியர் பவர்ட் கைடட் மிசைல் சப்மரைன்ஸில் இந்தியா அதிக கவனம் செலுத்தலை. 1988 1991 வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து லீஸுக்கு வாங்கின INS சக்ரா 1 நியூக்ளியர் பவர்ட் க்ரூஸ் மிசைல் சப்மரைன்ஸை பயன்படுத்தினாங்க. லீஸ் பீரியட் முடிஞ்சதும் இந்த சப்மரைன்ஸ் ரஷ்யாவுக்கு திரும்ப போயிடுச்சு. இந்தியா முதல்ல பயன்படுத்தின நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் இந்த INS சக்ரா 1 தான். இப்போது சமீப காலமாக மற்ற சப்மரைன்ஸை வேட்டையாடக்கூடிய நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைன்ஸில் இந்தியா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 2011 2021 வரைக்கும் ரஷ்யன் மேட் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைனான INS சக்ரா 2வை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தினாங்க. 2021 இந்த சப்மரைன் ரஷ்யாவுக்கு திரும்ப போயிடுச்சு. 2021 இந்தியா கிட்ட நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைன்ஸ் எதுவுமே இல்லை. INS சக்ரா 3 அப்படிங்கிற பேரில் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைனை லீஸுக்கு வாங்குறதா இருந்தாங்க. INS சக்ரா 3 2025 இந்தியாவுக்கு டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சிலர் இந்த டீல் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. INS சக்ரா 3 டீலுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ப்ராஜெக்ட் 75 ஆல்ஃபாங்கிற பேரில் 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரைன்ஸை இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கிற திட்டம் நமக்கு இருக்குது. எல்லாம் பிளான் படி போச்சுன்னா இன்னும் சில மாதங்களில் ப்ராஜெக்ட் 75 ஆல்ஃபா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோவோட டைட்டில் சீனாவை அச்சுறுத்தும் இந்திய நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு இருக்கும். இந்த டைட்டிலை நான் கிளிக் பைட்டாவோ இல்லை ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணுமேங்கிறதுக்காகவோ வைக்கல. உண்மையிலேயே இந்த INS அரிகாத் ஏதோ ஒரு வகையில் சைனா மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சைனாவோட மிக முக்கியமான ஊடகமான குளோபல் டைம்ஸ் INS அரிகாத் சர்வீஸில் இணைஞ்ச அன்னைக்கு இந்தியாஸ் செகண்ட் நியூக்ளியர் மிசைல் சப்மரைன் ஷுட் பி யூஸ்ட் ரெஸ்பான்சிபிளி அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் INS அரிகாத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்களை அமைதியை நிலைநாட்ட தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதத்தை மசில் ஃப்ளெக்ஸிங்காகவும் நியூக்ளியர் பிளாக்மெயிலிங்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் சப்மரைன்ஸால் அன்டிடெக்டடாக சைனாவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே போய் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறன் இருக்கிறதுனால சைனா இந்த சப்மரைன்ஸுடைய டிப்ளாய்மெண்ட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி INS அரிகாத்தில் பயன்படுத்தப்படுற SLBM வகை ஏவுகணைகளான K-15 பற்றியும் K-4 பற்றியும் பார்த்துடலாம். K-15 மிசைல்ஸ் இதை சாகரிகா மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷௌரியா மிசைலுடைய பேஸ்ட் வெர்ஷன் தான் இந்த K-15 மிசைல். இந்த K-15 மிசைலுடைய அஃபிஷியல் ரேஞ்ச் 750 கிலோமீட்டர். சிலர் இதோடைய அன்அஃபிஷியல் ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த K-15 மிசைல்ஸுக்கு நியூக்ளியர் வார்ஹெட் உட்பட 1000 கிலோ எடை உள்ள வார்ஹெட்டை சுமந்துக்கிட்டு போகிற கெப்பாசிட்டி இருக்குது. INS அரிகாத்தில் பயன்படுத்தப்படுற இன்னொரு வகை மிசைலான K-4 மிசைலுடைய அஃபிஷியல் ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர். சிலர் இதோடைய ரேஞ்ச் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிசைல்ஸுக்கு நியூக்ளியர் வார்ஹெட் உட்பட 2500 கிலோ எடை உள்ள எல்லா வார்ஹெட்ஸையும் சுமந்துக்கிட்டு போகிற கெப்பாசிட்டி இருக்குது. இந்த K-4 K-15 மிசைல்ஸில் உள்ள K அப்படிங்கிற எழுத்து கலாமை குறிக்குது. மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிக்நேம் உள்ள இந்தியாவுடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் இந்த மிசைல்ஸுக்கு இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவுடைய ப்ரெசன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இந்த நிலைமையில் சைனாவை கவுண்டர் பண்ண இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. INS அரிகாத் இப்போ சர்வீஸில் இணைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. நேவியில் இருக்கிற பல வகையான போர்க்கப்பல்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.